சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோட்ல நம்ம சிந்தாமணி இருந்துட்டு ஃபைனான்ஷியரை போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்னாச்சு இது, அந்த மறுபடியும் நம்ம அந்த குடும்பத்துக்கு ஒரு நோட்டீஸை விட்டே ஆகணும். ஏன்னா அந்த வீடு ஏலத்துக்கு வந்தே ஆகணும். வீடு வாசல் இல்லாமல் அந்த குடும்பமே நடுத்தருவில் நிற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் இந்நேரம் பிரச்சனையில் மாட்டி இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் அது கூட எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா எங்கிட்டையும் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தர மேலேயும் நான் உங்களோட பேரை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் என்னை பிரச்சனையில் மாட்டி விட பார்க்குறீங்க. இனிமேல் அந்த வீட்டு பிரச்சனைக்கு நான் வரதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி சவால் விட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம முத்து இருந்துட்டு ஒரு வழியாக அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி அந்த அம்மா கிட்டேயே ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மனோஜ் இருந்துட்டு, என்னடா நீ கேட்ட மாதிரி பணம் கொடுக்கலன்றதுக்காக இப்படி பைத்தியமாக இருக்கிறதுங்க எல்லாத்தையும் ஷோரூமில் விட்டு எல்லாரையும் நான் அசிங்கப்படுத்துறத பார்க்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது. இவங்க என்னோட கார் சவாரிக்காக வந்தாங்க. நான் கடைசியில் இந்த பொண்ணுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு எனக்கே அப்போ தான் தெரியும். திடீர்னு ஆட்டோவில் ஏறி வந்துருச்சு. எனக்கே என்ன பண்ணதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.